திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நம்ம சேர வேண்டியதில்லை, சேர்ந்தா சரியாக வராது அப்படின்னு சொன்னாங்க. அதை போய் நான் சோனியா காந்தி கிட்ட சொன்னேன். எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும். அப்போதுதான் காங்கிரஸ்காரர்களுக்கு காமராஜரை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல ஆட்சி நடத்துது, அதில் 2 கருத்து இல்லை. மக்கள் மத்தியில் அதுக்கு செல்வாக்கு இருக்கு. ஆனால் இந்த கூட்டணியோடு சேர்ந்த செல்வாக்கு தான் அது என்பதையும் நான் பதிவு செய்யணும். 50 சீட்டை வெற்றி பெற்று அமைச்சரவையில் இடம் கேட்போம். மத சார்புள்ள ஒரு இயக்கம் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. இந்த மண் காமராஜர் ஆண்ட மண். ஒரு பெரிய இயக்கமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைவர் பக்கம், ராகுல் காந்தி பக்கம், காங்கிரஸ் பக்கம், காந்தியின் கொள்கையின் பக்கம் நிற்பதனால் அந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் மாறுபடுவதற்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் செல்வ பெருந்தகை மீது அதிருப்தியில் இருப்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது. அண்ணாமலை என்ன ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காருனாக்கா, தமிழ்நாடு காங்கிரஸ் திமுகவுக்கு அடிமையாகி விட்டது சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் கூட காங்கிரஸ் தான் வந்தாரு. காங்கிரஸ்காரர், அவர் பழுத்த காங்கிரஸ்காரர். அவர் ஒரு வரி சொன்னாருங்க, என் தலைவன் காமராஜ், என் வழிகாட்டி அண்ணான்னு சொன்னார். இதை விட ஒரு வார்த்தை என்ன இருக்குங்க? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஜெம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி 2026 அதாவது அதிகமான தொகுதிகள், ஆட்சியில் பங்கு, துணை முதலமைச்சர், அமைச்சர் பதவி வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் தற்போது அதிகரித்து வருகிறது. திமுக தரப்பிலிருந்து இதுவரையில் எந்த விதமான பதிலும் தெரிவிக்காமல் இருக்கிறாங்க. இதை ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராக எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இதுக்கு ஒரு முன்னோட்டம் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. 2006, 2011 திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்கள், காங்கிரஸ் கட்சி 38 இடங்கள் பெற்றிருந்த நேரத்தில் தலைவராக இருந்தவர் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு EVKS இளங்கோவன் அவர்களும், அவருடன் நான் சென்றிருந்த போது டாக்டர் கலைஞரிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் திரு EVKS இளங்கோவன். எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு வேண்டும். கேட்டீங்க? நீங்கள் கேட்டோம். சாட்சி நான் தான். இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை. எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும், எவ்வளோ இதுக்கு போனாலும் என்னை அழைச்சிட்டு போவார். திரு அழகிரி இருந்தபோது கூட என்னை அழைச்சிட்டு போயிருக்கார். அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். அந்த மாதிரி EVKS என்னை எல்லார்கிட்டையும் அழைச்சி போன அந்த காலகட்டத்தில் அமைச்சர் கேட்டபோது 5 அமைச்சர் தரேன்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சரவை அமைத்த 1 மாதம் ஆகிவிட்டது. அப்பொழுது இளங்கோவன் 6 கேட்டார். சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அந்த 6 பேரை டைப் பண்ணி சோனியா அம்மா கிட்ட ஒரு சிக்னேச்சர் வாங்கிட்டு வந்துடுங்க, உடனே பதவி பிரமாணம் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் எழுதி கொடுக்குற பேர் அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா நான் ஓகே. கூட்டணி மந்திரி சபைக்கு கலைஞர் ஓகே சொல்லிட்டார். சரி சொல்லிட்டாரு. 2006 சொல்லிட்டார். இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. இதை தடுத்தது யாருன்னா, திரு வீரப்ப மொய்லின்னு ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்தவர், இங்கே இருக்கக்கூடிய 2 காங்கிரஸ் தலைவர்கள், அவர் பெயரை நான் சொல்ல விரும்பலை, அவர் கர்நாடகாவில் இருக்கார், அவர் பேரை சொல்லலாம், அவரை போய் பார்க்கிறார்கள். பார்த்து சொல்லியது என்னவென்று சொன்னால், பின்னால் வீரப்ப மொய்லியை சந்தித்த போது அவர் சொன்ன கருத்து இது. எங்களுக்கு வீரப்ப மொய்லி போய் தடுத்தாருன்னு தெரியாது. அப்புறம் தெரிஞ்சு கேட்டபோது இவங்க 2 பேர் தான் வந்தாங்க, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நம்ம சேர வேண்டியதில்லை, சேர்ந்தா சரியாக வராது அப்படின்னு சொன்னாங்க. அதை போய் நான் சோனியா காந்தி கிட்ட சொன்னேன். நாங்கள் EVKS நானும் சோனியா அம்மா கிட்ட எடுத்து போய் கொடுத்தபோது வெயிட் அண்ட் சி, பார்ப்போம், பேசுவோம்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதோட ட்ராப் ஆயிடுச்சு. இல்லைன்னா அன்றைக்கி 6 அமைச்சர்கள் 2006 ஏதோ ஒன்றில் அந்த இது வரைக்கும் 6 மந்திரி இருந்திருப்பாங்க. இன்றைக்கி காங்கிரஸாக வளர்ந்துருக்கோம்.
அன்னைக்கு கலைஞர் மனமுவந்து கொடுக்க தயாராக இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சி கூட 1-2 கொடுத்துருக்கலாம். அவங்க கூட ஒரு 18 எம்எல்ஏ இருந்தாங்க. காங்கிரஸ் 36 எம்எல்ஏக்கள். அவங்க ஒரு 18 16 வந்திருந்தாங்க. அவர் கலைஞர் கொஞ்சம் பெருந்தன்மையாக தான் இருந்தார். ஆனால் அவர் சொன்னதுலேயே ஒரு நியாயம் இருந்தது. என்னென்னா, சோனியா காந்தி தான் அப்போ அகில இந்திய தலைவர். அவங்கக்கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்கிட்டு, நீங்களே ஒப்புதல் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொன்னார். இந்த ஒப்புதல் கிடைக்காம போச்சு. அது அப்படியே நின்று போச்சா? சரி, அந்த தடுத்து நிறுத்தி 2 நபர் பேர் சொல்லுங்க. அது அப்புறமா பின்னால் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன அந்த கருத்தை இன்றைக்கு சிஎல்பி லீடராக இருக்கக்கூடிய திரு ராஜேஷ்குமார், முன்னாள் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த திரு KS அழகிரி, மரியாதைக்குரிய திரு பிரவீன் சக்கரவர்த்தி, அதற்கு பின்னால் திரு கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்களெல்லாம் இதை இப்போது வலியுறுத்துகிறார்கள். உங்களுக்கு நல்ல ஞாபகம், நாராயணனும் வலியுறுத்தியுள்ளார். மிஸ்டர் நாராயணனும் வலியுறுத்தியுள்ளார். உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஜெம் டிவியில் தான் நம்ம இதை முதல்ல நம்ம ஆரம்பித்தோம். ஆமாம். இந்த கருத்தை நீங்கள் கேள்வி கேட்கும்போது எங்களுக்கு துணை முதல்வரோடு வேண்டும் என்ற கருத்தை ஜெம் டிவியில் தான் நான் ஆழமாக பதிவு பண்ணேன். அதுதான் பரவி இன்றைக்கு எல்லாரும் அதை குரல் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. நம்ம தான் அதை ஆரம்பித்து வச்சோம். அதுலேயும் நம்ம அமைச்சரவையில் இவங்க பங்கு கேட்குறாங்க. நம்ம துணை முதல்வரே வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். இப்போ இவங்களுடைய கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திரு அழகிரி அவர்கள் ஒரு அழகான வார்த்தையை சொன்னார். ஜூஸை அவர்கள் குடித்து விட்டு, கரும்பு ஜூஸை சக்கையாக எங்களை பிடித்து போட்டு விட்டார்கள் என்று சொன்னார். ஒரு அருமையான உதாரணம். அதே போன்று திரு பிரவீன் சக்கரவர்த்தியோட பேட்டியை பார்த்தேன். காலத்தின் கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும். அதே போன்று திரு ராஜேஷ்குமாருடைய கருத்தும் அதே அடிப்படையை முற்றியே எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும். அப்போதுதான் நாங்கள் காங்கிரஸ்காரர்களுக்கு காமராஜரை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் காமராஜரை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறீர்களே தவிர அதற்குண்டான ஒரு நிலைமையை நீங்கள் உண்டாக்கலைன்றதுனால எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டிருக்கார். அதே போன்று தான் திரு நாராயணன் அவர்களும் காலத்தின் கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று. எல்லோரும் இதை நோக்கி நாங்கள் புறப்பட்டு விட்ட காரணத்தினால் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இனிமேல் அதற்கு ஏதாவது ஒரு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது என்பது மட்டும் தவிர்க்க முடியாத ஒரு நிலை இன்றைக்கு. அவர்களுக்கும் பல கட்டங்களாக பல பிரச்சனைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி, திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது, இதெல்லாம் இருக்கிற நேரத்தில் இன்னொன்று விஷயம், அதிகமான சீட்டு கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லாமே அதிகமாக சீட்டு கேட்குறாங்க. விடுதலை சிறுத்தை கேட்குறாங்க, மதிமுக கேட்குறாங்க, கம்யூனிஸ்ட் கேட்குறாங்க, காங்கிரஸ் கேட்குறது. ஆனால் கொடுத்து ஆக வேண்டிய கட்டாயமும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல ஆட்சி நடத்துது, அதில் 2 கருத்து இல்லை. மக்கள் மத்தியில் அதுக்கு செல்வாக்கு இருக்குது. ஆனால் இந்த கூட்டணியோடு சேர்ந்த செல்வாக்கு தான் அது என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் பதிவு செய்கிறீங்க, அதை திமுக உணர்ந்துருவாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஒருவேளை காங்கிரஸ் கட்சியுடைய அந்த கோரிக்கைகளை திமுக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால் அடுத்த ஆப்ஷன் காங்கிரஸ் கட்சிக்கு தாவேகா என்று எடுத்துக்கொள்ளலாமா? இதைத்தான் காங்கிரஸ் கட்சியுடைய பல மூத்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க. அதாவதுங்க, கூட்டணி உருவாகுவதற்கு காரணமே மத்தியில் இன்றைக்கு ஆளக்கூடிய பிஜேபி ஆட்சி என்பது மதசார்புள்ள ஆட்சி. இன்றைக்கு துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டவர் தான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன். நான் ஆர்எஸ்எஸ்னுடைய சிவசேவகர்னு சொன்னார். அதை காந்தியினுடைய தத்துவத்திற்கும் கொள்கைக்கும் சித்தாந்தத்திற்கும் எதிரான வார்த்தை அது. ஆனால் இன்றைக்கு ஒரு துணை ஜனாதிபதி அந்த பதவியில் அமர்ந்திருக்கிறார். அப்போது இந்த மாதிரியான காலகட்டத்திலே ஒரு முதல்வராக இருந்து கொண்டு ஒரு பெரிய இயக்கமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் தலைவர் பக்கம், ராகுல் காந்தி பக்கம், காங்கிரஸ் பக்கம், காந்தியின் கொள்கையின் பக்கம் நிற்பதனால் அந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் மாறுபடுவதற்கு தயாராக இல்லை என்பது என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் ஒருவேளை காங்கிரஸ் கோரிக்கையை திமுக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டாலும் இல்லைங்க, ஏற்றுக்குவார், தொடரும் என்று சொல்கிறீங்க. இல்லை, ஏற்றுக்குவார். திரு ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டு நாங்கள் சொல்வதை, குறிப்பாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மீது அவர் வைத்திருக்கிற அன்பு, மரியாதை, பாசம். சமீபத்தில் பீகார் போன போது கூட முதல்வர் அவர்களை கையை பிடித்து கொண்டு அழைத்து வந்ததை நாம் பார்த்தோம். என்ன பற்று, என்ன பாசம் என்பது அந்த உடல் மொழி நமக்கு சொல்லியது.
அவர்கள் இருவருடைய உடல் மொழியும் நமக்கு எல்லா விதமான அர்த்தங்களையும் புரிய வைத்து விட்டது. ஆகவே இங்கே என்ன தேவை இருக்குது? நாங்கள் இந்திய நாடு என்பது ஒரு மதசார்பற்ற நாடு. காலம் முழுவதும் இறக்கும்போது கூட இந்த மதசார்பற்ற தன்மைக்கு ஒரு அடிக்கல் நாட்டி விட்டு போனவர் காந்தி. அந்த கொள்கையை நாங்கள் கடைபிடிக்கிறவர்கள், காலம் முழுவதும் கடைப்பிடிப்போம். காந்தி காங்கிரஸ் வேறு, இப்போ இருக்கிற காங்கிரஸ் வேறெல்லாம் சில பேர் சொல்ல கிடையாது. என்றைக்கும் காந்தி தான் காங்கிரஸ், நாங்கள் தான் இன்றைக்கும் காங்கிரஸ், அதுதான் காந்தி காங்கிரஸ். அப்போது அந்த காந்தி சொல்லிவிட்டு போன அந்த மதசார்பற்ற ஒற்ற புள்ளியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மதசார்பற்ற நாங்கள் இயக்கம் நடத்துபவர்கள் மதசார்புள்ள ஒரு இயக்க ஆட்சி நடத்தக்கூடாது. இது முஸ்லீம்களுக்கும் தலித்துக்கும் எதிரான ஒரு ஆட்சியாக இருக்கிறது. அப்படி என்ற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் வைப்பதை முழுமையாக ஆதரிக்கிறார் திமுக. அதே நேரத்தில் யாருமே சொல்ல தயங்கிய நேரத்தில் இந்திய நாட்டுடைய பிரதமர் ராகுல் காந்தி தான் வெளிப்படையாக சொன்னவர் தமிழகத்தினுடைய முதல்வர். இதையெல்லாம் நான் கருத்தில் கொள்ளணும். அதனால் முதல்வருக்கும் தெரியும், நாம் காங்கிரஸை விட்டுட்டோம்னா இந்த மதசார்புள்ள இயக்கம் இன்னும் தொடர்ந்து இருக்கோம். காங்கிரஸை இணைத்து கொண்டால் இங்கே பிஜேபி என்ற இயக்கமும் அதிமுக என்ற 5ஆக பிரிந்து கிடக்கிற இயக்கங்களும் அப்புறப்படுத்த முடியும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். இப்போ 2006 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி காங்கிரஸ் கட்சிக்கு 6 அமைச்சர் பதவி கொடுக்க முன் வந்தார். அதுக்கு நான் தான் 2021 நீங்க இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்டு பெற முடியல, முயற்சி எடுக்கலையா? இதுல ஒரு விஷயம் என்னன்னா, 2021 நாங்கள் 40 சீட்டுக்கு மேலே கேட்டோம். ஆனால் எங்களுக்கு 25 தான். அதுலேயே எங்களுக்கு வருத்தம். அதுக்கப்புறம் அவங்க முழு மெஜாரிட்டியோடு வெற்றி பெற்றுட்டாங்க. நாங்களும் எங்களுக்கு ஆட்சியில் ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்டபோது கேட்டீங்க, ராகுல் காந்தி கிட்ட தான் நாங்கள் சொல்ல வேண்டியது இருந்தது. பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ராகுல் காந்தி எடுக்கிற முடிவு தான் காங்கிரஸ் முடிவு. இதில் 2 கருத்தே கிடையாது. இப்போ கூட ராகுல் காந்தி அவர் ஒரு வார்த்தை இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சொன்னார்னா அமைச்சரவையில் இடம் கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அவரும் சொல்லுவார் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம். காரணம் இந்த குரல் இன்றைக்கு ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. இது ராகுல் காந்தி காதுக்கு இந்த நேரம் போயிருக்கும். காங்கிரஸை பலப்படுத்த வேண்டிய தருணம் வந்துவிட்டது. காங்கிரஸ்காரர்கள் இணைந்து இந்த குரலை கொடுக்கிறார்கள். அதற்கு நாமும் செவிசாய்த்து முதல்வரிடம் பேசி பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இந்த நேரத்தில் உண்டாகியிருக்கும் என்பதிலே எனக்கு சந்தேகமில்லை. ராகுல் காந்தி சொல்லிய பிறகு அதை தட்டக்கூடிய ஒரு நிலையில் கூட முதல்வர் இல்லை என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. 2021 நீங்க திமுகவிடம் ஆட்சியில் பங்கு கேட்டீங்க. அதாவதுங்க பெரிய அளவில் கேட்கல. ஆட்சியில் பங்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு தலைமை கிட்ட சொன்னோம். தலைமை குறைவான சீட்டு இருக்குது, நம்ம போய் அவங்கள கேட்டுக்கிட்டு தொந்தரவு பண்ண வேணாம், மெஜாரிட்டியோடு இருக்காங்கன்னு நாங்கள் பெருந்தன்மையாக விட்டுட்டோம். ஆனால் 26 கண்டிப்பாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அதை முன்னின்று பெற்று தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதை கொடுப்பார் என்ற நம்பிக்கை, திரு ஸ்டாலின் கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் இந்த ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், அதிக சீட்டு வேணும் என்ற கோரிக்கையை கே.எஸ். அழகிரி, ராஜேஷ்குமார், பிரவீன் சக்கரவர்த்தி, கார்த்தி சிதம்பரம், அதே போல் அமெரிக்க நாராயணன், நீங்களும் அந்த வலியுறுத்துறீங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக உள்ள செல்வ பெருந்தகையுடைய ஸ்டேட்மெண்ட்டு, அவருடைய ப்ரெஸ் மீட்டை பார்த்தப்போ இது தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமை எனக்கு எந்த அறிவிப்பையும் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரே இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கணும். ஆனால் அவருடைய கருத்து பேட்டி என்பது திமுகவுக்கு சாதகமாக இருக்கின்றது. அப்படி சொல்ல முடியாதுங்க. அதில் எனக்கு நீங்கள் கூறிய அந்த கருத்தில் எனக்கு முரண்பாடு இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த 6 பேர் வைத்த கோரிக்கையை முதலாக தலைவர் முன்வைத்திருக்கணும். எங்களுக்கு இந்த முறை 50 தொகுதிகள் மேல வேண்டும், துணை முதலமைச்சர் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை செல்வ பெருந்தகை முதலாக முன்வைத்திருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளுடைய அந்த கோரிக்கையை டெல்லி காங்கிரஸ் தலைமையிடம் செல்வ பெருந்தகை முன்வைத்திருக்க வேண்டும். டெல்லி காங்கிரஸ் தலைமை மூலமாக திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். அதாவதுங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறாங்க. ஆமாம், திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருப்பது சரியான பதில் என்பது என்னுடைய கருத்து. காரணம் காங்கிரஸ் என்பது ஒரு அகில இந்திய பேசிக் கட்சி. இங்கே சுயமாக முடிவெடுப்பதற்கு எந்த மாநில தலைவருக்கும் அதிகாரம் கிடையாது. எங்களுக்கு ஒரு மாவட்ட தலைவர் நியமிக்கணுன்னா கூட அது டெல்லியில் இருந்து தலைமையில் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் மாவட்ட தலைவர்னு சொல்ல முடியும்.
டெல்லி இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ன மாவட்ட தலைவர்னு அறிவிக்கணும்னா அவருக்கு அதிகாரம் கிடையாது. டெல்லிக்கு தான் அதிகாரம். அதனால் அவர் இருக்கிற பொறுப்பு வந்து தலைவர் என்ற பொறுப்பான பதவி. அவர் வந்து மற்றவங்க பேசலாம், அவர் பேசக்கூடாது. அவர் பேசிட்டாருன்னா அது பேசும் பொருளாக ஆகிடும். நாளைக்கு வந்து கூட்டணியில் கூட அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். அவர் தலைமை என்னிடம் இன்னும், அவர் சொன்ன வார்த்தை தான், தலைமை இன்னும் என்னிடம் கூட்டணி ஆட்சி என்று பேசவில்லை அப்படின்னா அர்த்தம்னா சொல்லிட்டா நான் பேசுவேன்னு அர்த்தம். அதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். இவர் சொல்லி நானும் வலியுறுத்த போகிறேன்னு சொல்லிக்கலாம்ல. இல்லை அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஒரு தலைவராக அவருடைய பதில் சரி என்பது தான் என்னுடைய கருத்து. நான் அந்த இடத்துல இருந்தேன்னா இப்போ நான் துணைத் தலைவராக இருக்கேன். செல்வ பிறந்தகை இடத்துல நான் இருந்தால் கூட ஹைகமாண்ட் இது வரைக்கும் சொல்லலை. சொன்னதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிட்டார் அதை. ஆகவே அந்த பதில் அவர் இருக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்புக்கு, அவர் வகிக்கக்கூடிய அந்த தலைவர் பொறுப்புக்கு உண்டான உரிய பதில் என்று தான் நான் பார்க்கிறேன். கே.எஸ். அழகிரி முன்னாள் தலைவர், அவர் வந்து அருமையான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த மாதிரி இவர் ஒரு கருத்தை பதிவு செய்யலாம் இல்லை என்பது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்து செல்வ பெருந்தகை மீது அதிருப்தியில் இருப்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது. இன்னொரு விஷயம், இப்போ வந்து அந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக மேலிட பொறுப்பாளர் அந்த கிரிஸ் சோடாங்கர் ஒரு கருத்து தெரிவித்தார். அதாவது 125 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி கவனம் செலுத்தணும்னு சொன்னார். இந்த கருத்து என்பது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமை அனுமதி இல்லாமல் சொல்லப்பட்ட கருத்தா? இல்லைங்க, ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் எல்லாத்தையும் அகில இந்திய தலைமை கிட்ட கேட்டுக்கிட்டு வரமாட்டார். அவர் வந்து இங்கே பொறுப்பாளர்ன்னும் போது எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. ஆனால் அவர் எந்த கருத்தின் அடிப்படையில் சொன்னார்னா, 125 சீட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணாதான் நம்ம அதிலிருந்து பாதிக்காவது நம்ம கேட்டு இந்த 125 இடங்களில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. ஆகவே இதுக்கு எங்களுக்கு சரிபாதியாவது நீங்கள் கொடுங்க, அதாவது 50 சீட்டுக்கு மேலே கொடுங்க, இந்த 50 சீட்டும் எங்களால் வெற்றி பெற்று காட்ட முடியும் என்பதற்கு காரணகர்த்தாவாக இருப்பது அந்த 125 இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். 122 இடங்களில் நாங்கள் போட்டியிடுவோம்னு சொல்லவே இல்லை. அவரும் ஜாகிரதையாக தான் பேசியிருக்கார். 125 இடங்களை ஒரு கட்சிக்காரர் இருக்குங்க, ஒரு அகில இந்திய தலைமையிலேருந்து வரவர் இப்படி தான் மோட்டிவேட் பண்ணணும். ஒரு 125 இடங்களில் நாம் வெற்றி வாய்ப்பு பெற முடியும், பூத் கமிட்டி அமைச்சு வைங்க, காங்கிரஸ் அந்த இடங்களை பலப்படுத்துங்க, அந்த தொகுதிகளை அடையாளம் காட்டுங்க, அங்கே இந்த தொகுதியில் வந்து வேட்பாளர்களை அடையாளம் கண்டு வையுங்கள், யார் வெற்றி பெற முடியும் என்ற வேட்பாளர் பெயர்களை நீங்களே தேர்வெடுங்கள். இதெல்லாம் உள்ளடக்கிய பொருள் தான் அது. 125 இடங்களை நாங்கள் நிற்போம்னு சொல்லலை. 125 இடங்களை காங்கிரஸ் கட்சி குறித்து கொடுத்தால் அதில் நாம் ஒரு 50 சீட்டாவது பெற முடியும் என்ற கருத்தியல் அடிப்படையில் பேசப்பட்ட பேச்சு தான். சரி, இந்த கருத்தை அகில இந்த காங்கிரஸ் தலைமை வந்து ஏற்றுக்கொள்கிறதா? குறிப்பாக வந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்கள், தலைவராக இருக்கின்ற மல்லிகார்ஜுன கார்கே, பொதுச் செயலாளர் இருக்கின்ற பிரியங்கா காந்திலாம் வந்து சோடாங்கர் தெரிவித்த கருத்தை ஏத்துக்கிறாங்களா? அதாவதுங்க, கிரீஸ் சோடாங்கருடைய கருத்து நான் சொன்னதுதான். இந்த அடிப்படையில் அவர்களும் புரிந்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா அவர் ஒரு மூத்த தலைவர், விவரம் இல்லாதவர் கிடையாது கிரீஸ் சோடாங்கர். அவர் வந்து 125 எண்ணிக்கை என்பது சொன்னது என்னன்னா, நாங்க பேசிட்டு இருக்க 50 வாங்கினாதான் அமைச்சரவை இலக்கு 125, ஆனா நம்ம வந்து 50க்கு குறையாமல் வாங்க. அந்த இதுல தான் அது அகில இந்திய தலைமை கூட அவருக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கணும். 50 நம்ம நிக்க போறோம் என்னன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாரு, இது இவருடைய கருத்தாக கூட இருக்கலாம். 50ன்றது அவங்க ஏஐசிசி சொல்லியிருக்கலாம். 125 அடையாளம் காட்டினாதாங்க 50 கிடைக்கும். இந்த இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு நம்ம அடையாளம் காட்டின இல்லை. சில நேரங்களில் இன்னொரு கருத்து இருக்கு. அதாவது 125 இடங்கள் என்பது 2026 வந்து ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்தாலும் 2031 ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரிந்து காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் போது அந்த 120 தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய வகையில் நீங்கள் வந்து தேர்தல் களப்பணியை ஆற்றுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட கருத்தாகவும் என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த 2026 நாம் இப்போ நோக்கி பயணம் செய்தாலே போதும் என்பது தான் என்னுடைய கருத்து. 2031 நாம் இப்போ போக வேண்டியது இல்லைன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. 2020 என்பது இந்த மதசார்புள்ள அணி தேர்தல் கமிஷனை பாக்கெட்டில் வைத்திருக்கிறது. தேர்தல் கமிஷனில் இன்றைக்கி ஓட்டு வாக்கு திருடு எப்படி நடந்திருக்கிறது என்பதை தோலுறுத்தி காட்டியிருக்கிறார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி.
அந்த தோலுறுத்தி காட்டியிருக்கக்கூடிய நேரத்திலே தமிழகத்திலும் அந்த நிலையை உருவாக்குவார்களா, பீகாரிலே அந்த நிலை உருவாக்குமா, கல்கத்தாவிலே அந்த நிலை உருவாகுமா, கேரளாவிலே அந்த நிலைமை உருவாகுமா என்ற ஒரு அச்சம் எதிர்க்கட்சிகள் அத்தனைக்கும் இருக்குது. அதனால தான் போராட்டம் நடத்தி மக்களிடத்திலே விழிப்புணர்வு நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் வாக்கு முறைகேடுகள் நடந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த வாக்கு முறைகேடுகளின் அடிப்படையில் 2027 பிஜேபி தன்னுடைய கைவரிசை இங்கே காட்டுவிடுமோ என்ற ஒரு பதபதப்பும் எங்களுக்கு இருக்குது. அந்த பதபதப்பை நாங்கள் நீக்க வேண்டும். அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்து அந்த பதபதப்பை நாங்கள் அடக்க வேண்டும் என்று சொன்னால், பிஜேபி இங்கு ஆட்சி அதிகாரத்துக்கு அதிமுகவோடு சேர்ந்து வரக்கூடாது என்று சொன்னால் 2026 தான் எங்கள் கவனம் முழுமையாக இருக்கின்றது. 50 சீட்டை வெற்றி பெற்று அமைச்சரவையில் இடம் கேட்போம். மதசார்புள்ள ஒரு இயக்கம் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. இந்த மண் காமராஜர் ஆண்ட மண், இந்த மண் பெரியார் மண். இந்த மண்ணிற்கு அவமானம் ஏற்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஜாதி அடையாளங்கள் மத அடையாளங்கள் இல்லாத ஒரே இந்தியாவில் ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அந்த மாநிலத்திற்கு களங்கம் வந்துவிடக்கூடாது என்பதில் காங்கிரஸ் ஜாக்கிரதையாக இருக்கு. 2006 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி காங்கிரஸ் கட்சிக்கு 6 அமைச்சர் பதவி கொடுக்க முன் வந்ததா சொன்னீங்க. சாட்சி நான் தான் சொன்னீங்க. 2020 எழுதிட்டாங்க 6 பேர் யார் யாருன்னு நான் இப்போ சொல்லக்கூடாது. 6 மந்திரியும் எழுதி கொடுத்துட்டோம். யார் 6 பேர் சார்? நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இல்லை சொல்ல வேணாம், நல்லா இருக்காது, சொல்லுங்க. சரி, ஓகே சார். 2026 நீங்க 50 இடம் கேட்குறீங்க, துணை முதலமைச்சர் கேட்குறீங்க, எத்தனை அமைச்சர் கேட்பீங்க சார்? நான் என்ன சொல்றேன், ஒரு துணை முதல்வர் கொடுத்துட்டு ஒரு 4 அமைச்சர், மொத்தமாக ஒரு 5 அமைச்சர் கிடைச்சா போதும். ஏன் சார் 2006 6 அமைச்சர் கொடுக்க இல்ல, நீங்க இப்போ அப்போ இப்போ அவங்க அப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தது. இப்போது திமுக மெஜாரிட்டி அரசாங்கமாக வந்ததுன்னா 5 கொடுத்தா போதும். மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தால் உங்கள் தயவோடு ஆட்சி அமைச்சா ஒரு 8லேருந்து 10 வரைக்கும் கேட்போம். 10 வரைக்கும் கேட்பீங்க. அதாவது துணை முதலமைச்சர் சேர்த்து கேட்பீங்க. ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிறது. அவர்கள் தனி மெஜாரிட்டியோடு வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. தனி மெஜாரிட்டியோடு வந்தாலும் கூட இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் பங்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் டாக்டர் கலைஞரை போல் வர வேண்டும் இன்றைய முதல்வருக்கு என்பது என்னுடைய வேண்டுகோள். சரி, ஓகே சார். நீங்கள் 2026 உங்கள் நிலைப்பாட்டை சொல்லிட்டீங்க. இன்னொன்று அண்ணாமலை என்ன ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காருனாக்கா, தமிழ்நாடு காங்கிரஸ் திமுகவுக்கு அடிமையாகி விட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவதுங்க, அதிமுக பிஜேபிக்கு அடிமையாக இல்லையா? அதிமுகன்ற இயக்கத்தையே சிதைத்திட்டீங்களே. இன்றைக்கி 5 இருக்குது. பழனிசாமி, சசிகலா, ஓபிஎஸ், இபிஎஸ் அப்படின்னு 5 ஆகிட்டாங்க. ஏமா பிஜேபி ஒரு சர்வாதிகார போக்குள்ள இயக்கம் என்பதை அதிமுகவில், ஆனால் திமுக அப்படிப்பட்ட நிலைப்பாடில் எந்த இடத்துலையும் எடுக்காது. நாங்களும் எப்பொழுதுமே யாரோடு இணைந்து விட்டாலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்ததே நாங்கள் பழகியிருக்கிறோம். காங்கிரஸினுடைய கூட ஆரம்பத்திலே இருந்ததா. இப்போது திமுக எங்கேருந்து வந்தது நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். அது ஒன்று பிஜேபியிலேருந்து வரல. காங்கிரஸ் பெரியார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். காங்கிரஸ்லேருந்து திகாலேருந்து திமுக, அப்படி தான் வந்திருக்கு. நீங்கள் கூட காங்கிரஸ் தான் வந்தார். காங்கிரஸ்காரர் அவர், பழுத்த காங்கிரஸ்கார். அவர் ஒரு வரி சொன்னாருங்க, என் தலைவன் காமராஜ், என் வழிகாட்டி அண்ணான்னு சொன்னார். இதை விட ஒரு வார்த்தை என்ன இருக்குங்க? என் தலைவன் காமராஜ், எம்ஜிஆருடைய பொன்மொழி அது. என் வழிகாட்டி அண்ணா, தலைவராக ஏற்றுக்கிட்டது காமராஜர். கதர் சொக்கா கடைசி வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தாருங்க எம்ஜிஆர். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸிலிருந்து வந்த ஒரு இயக்கம். ஆகவே அவர்கள் காங்கிரஸை புறக்கணிக்க மாட்டார்கள், வாய்ப்பு கொடுக்க. திரு அண்ணாமலை அவர்கள் சமீப காலமாக ஒரு ஐபிஎஸ் படித்தவர். என்ன பேசுகிறேன்னே தெரியல. மேடையில் ஏறும்போது ஏதோ பேசுகிறாரு. பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவர் கோபப்படுறாரு. பார்த்தீங்களா? ஒரு அரசியல் நெறிமுறை இல்லாதது. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பார்கள். அவங்க கேள்விக்கு குதர்க்கமாக தான் இருக்கணும். அதான் பத்திரிகை. குதர்க்கமான கேள்விக்கு குதூகலமாக பதில் சொல்ல வேண்டும், அன்போடு சொல்ல வேண்டும், மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடும், சிரித்து கொண்டே சொல்ல வேண்டும். ஒரு பத்திரிகையாளன் கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்லில்தான் நீங்கள் அரசியல்வாதியா இல்லையா என்பதை தீர்மானிக்கும். பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களுடைய நடைமுறையை பார்த்துதான் இன்றைக்கு பிஜேபி உங்களை ஒதுக்கிவிட்டது. எந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அவர் யாரையும் மரியாதையோடு நடத்தியதாகவே வரலாறு இல்லை. ஒரு பத்திரிகையாளரை மரியாதை, ஏன்னா பத்திரிகை துறை என்பது 4 தூண் சொல்கிறாங்க இந்தியாவுக்கு.
சட்டம், பாராளுமன்றம், பத்திரிகை, இதெல்லாம் ஒரு தூண். இந்தியாவை 4 தூண் தாங்கி பிடிக்கிறது. நாடாளுமன்றம், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல், ஊடகம். அவ்வளோதான். நீங்கள் நான் ஜுடிஷியலை விட்டுட்டேன். அப்போது இந்த 4 தூணுக்கு மேலே தான் இந்த இந்தியா என்ற நாடு நிற்கிது. அதில் ஒரு தூணை நீங்கள் அசைச்சு பார்த்துட்டீங்க. சரி, ஒரு விஷயம். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் மற்ற கட்சியாக இருந்தாலும் ஆப்ஷன் வந்து 2 தான் இருந்தது. ஒன்று திமுக, அதிமுக இருந்தது. இன்னைக்கு தாவேகா என்ற ஒரு கட்சி 3வது இடத்துல வந்திருக்காங்க. ஏன் காங்கிரஸ் கட்சி தாவேகாவை தேர்ந்தெடுக்க கூடாது? எனக்கு வந்துங்க 3வது இடத்துக்கு அந்த கட்சி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறத நான் ஒரு காலத்திலே ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல பெயரோடு இருந்தவர். அவர் கட்சி ஆரம்பித்த போது அவர் மட்டும்தான் ஜெயித்தார். அவர் மட்டும்தான் ஜெயித்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே தோற்று போன வரலாறு இருக்குது. எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சார் என்பதற்கு அது ஒரு பெரிய வரலாறு. அது தனியாகவே நம்ம டிபேட் வச்சுக்கலாம். என்டி ராமாராவ் எப்படி ஜெயிச்சாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நாள் ஒரு டிபேட் வைங்க. இன்றைக்கு விஜய் அவர்கள் விஜயகாந்தே ஜெயிக்க முடியல, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க வந்தவர் இது சரியாக வராதுன்னு போயிட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு கூட்டங்கள் கூடுங்க. நான் இப்போ வந்து இந்த குள்ளமணி ஒரு நடிகர் இருந்தார், தவக்கலைன்னு ஒரு நடிகர் இருந்தார். அவர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு நிலையை ஒரு தடவை வந்தார் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, கட்டுக்கடங்காத கூட்டம். தவக்கலைன்னு ஒருத்தர் பாக்கியராஜ் படத்தில் நடித்தவர். அவர் வந்துட்டேன் ஐயான்லாம் அந்த படத்தில் சொல்லுவார். அவர் வந்த போதுங்க ஒரு 10,000 பேர் கூட்டிட்டார் தவக்கலையை பார்க்குறது. அதனால் கூட்டம் கூடுவதனாலேயே வெற்றி பெற்று விடுவார், 3வது இடத்திற்கு வந்து விட்டார் என்று சொல்வதை அது ஒரு மாயை. அது மறைந்துவிடும். மாயைகள் தோன்றும் மறையும். ஆனால் 3வது இடத்தில் நிலையாக இருப்பது காங்கிரஸ் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.